Hi, hello, welcome back to our channel. மீண்டும் ஒரு புதிய வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒரு இது 40 ஸ்ட்ரீம் ஹோல்சம் ஸ்ட்ரீம். இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு 2018 TGS பீக் 2080 இவங்களோட ஓல்டு வீடியோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க நமக்கு அது வந்து இந்த வீடியோ பண்ணுங்க, ஹோல்சமாட்டு இருக்கும், வீடியோ ஃபுல்லாகவே ஹோல்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் சென்ட் பண்ணியிருக்கீங்க போல், அது வந்து ஹிட்டனில் போயிடுச்சு. நான் அதை இன்றைக்கி தான் பார்த்து, ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வச்சு நீ எத்தனை பேர்ட்ட பூட்டை வந்து வச்சாலும் பல்பே நமக்கு பல்ப் கொடுக்குது. கரெக்டாக லைவ் ஆரம்பிக்கலாம் போகும்போது இதுதாங்க சொல்லியிருக்காங்க. கருணாஸ் பாட்டில் ஒரு கவிதை இருக்குமே, கருணாஸ் பாட்டில் வாயில தான் வாங்கி போட்டேன். எல்லாமே தப்போ தப்பா கேக்குதோ டாக்டர். கண்ணு வலின்னு டாக்டர்கிட்ட போனியே, என்ன ஆச்சு? அவரே பார்க்கு நேரம் 9 to 12 போட்டிருக்காரு. அவருக்கே கண்ணு அப்பதான் தெரியும் வேற நல்ல டாக்டர் போலாம் அப்படின்னு. சூப்பர் டாக்டர். 10 மணிக்கு நீங்க சாப்பிட சொன்ன மாத்திரையை 6 மணிக்கே சாப்பிட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? நான் கடிகாரத்தை 10 மணிக்கு திருப்பி வச்சுட்டேன். இதுக்கு பேர் ஜோக்கா? நல்ல அறிவழிதான். கரெக்டா சாப்பிட்டுருக்கான். வீட்டுல அவன் வீட்டுல கடிகாரத்துல காமிக்கிற டைம் தானே சாப்பிட முடியும். எல்லாம் இவ்வளவு புத்திசாலியா இருக்கு. டாக்டர்கிட்ட போறது எதுக்கு டாக்டர் இல்ல, அவன் கடிகாரத்தை போட்டு சாப்பிடுறான். அடுத்த ஒரு ஆபரேஷன் முடிஞ்சு நீங்க நடந்து வீட்டுக்கு போகலாம். நோயாளி ஆட்டோ கூட காசு கிடையாது. கரெக்டா தானே? எப்படி இருக்கும்? சூப்பர். என்ன போறியா? எங்கிட்டா போறது? பஸ் கூட காசு இல்ல. டாக்டர் பல்லு எப்படி விழுந்துச்சு? டாக்டர் கேட்டிருக்காரு. நோயாளி அதை யார்கிட்டயாவது சொன்னா மீதி பல்லும் விழுந்து கொட்டிடுன்னு என் ஒய்ஃப் சொல்லியிருக்கா. அட ஒய்ஃப் கிட்ட அடி தெரிஞ்சிருக்கு. இப்பதான் புரியுது. நல்ல ஜோக் ப்ரோ. அசிங்கமா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்ல ஜோக்கா சொல்றீங்க. ஒன்லி குட் ஜோக்ஸ் அப்படின்னு ஒரு புக்ல வைக்கலாம் போல இருக்கு. நான் கூட அவரே சம ஜோக்குன்னு அதை எழுதிட்டு போறோம்னு நினைச்சு கேட்டாங்க. எழுதுவாங்க சில பேர். செம்மைன்னு படம் வந்துச்சு, அப்போ அந்த நம்பிக்கையில் ஜோக்குன்னு சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரி, நான் அப்புறமேட்டுக்கா பார்த்தா உண்மையாலுமே நல்லா தரமான ஜோக்குங்களா இருக்கு. டாக்டர் உங்கள் மாமியாருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், 2 லட்சம் ரூபாய் ஆகும் மருமகன். ஏன் டாக்டர் கூலிப்படையை விட அதிகமாக சொல்றீங்களே? அப்போ கொள்றதுக்கே பிளான் பண்ணி வந்தான். ஓகே, மனைவி ஏங்க நாம செத்துட்டா சொர்க்கத்துல கணவன் மனைவியே ஒன்னா இருக்க முடியாதான்ல கணவன். ஆமா, அதனால தாண்டி அது பேர் சொர்க்கம். அவசரப்பட்டிய கரெக்ட்லாம் இல்ல. தந்தை மாமா நீங்க கூப்பிடுங்க. இல்ல புரியல. மனைவி ஹலோ, நான் பேய் பேசுறேன், படத்துக்கு போலாமா? கணவர் சரி சொல்லு, எந்த படத்துக்கு? அதானே நான் பேய் பேசுறேன் ஒரு படம் வந்துச்சுல்ல. ஹலோ நான் பேய் பேசுறேன், படத்துக்கு போலாமா? சரி, எந்த படத்துக்கு போலாம்? மனைவி தான் பேய்ன்னு சொல்றீங்க. எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எங்கேயாவது நீ குரங்க பாத்திருக்கியா? அவன் தலையை குறித்துப்படி இல்லையேம்மா, அவன் கீழே பக்கத்தை நேரா எண்ணி பாரு, அப்புறம் கண்டுபிடிச்சிருவானே. என்ன கணவன் மனைவி ஜோக்காவே சொல்லிட்டு இருக்கீங்க? நானும் பார்த்துக்கிட்டே. அமேசிங் ஆச்சு. கணவன் ஏமா ஒரு கப்பு காபி. மனைவி என்னடா கேட்ட? கணவன் ஓடவான்னு கேட்டேன். இன்னும் போய் காபி போட்டு இந்த காலத்துல ஒரு பய காபி நான் நீ தாங்க பாறேன். ஏன் அப்படி சொல்றேன்? ஏங்க இல்ல நீ பாப்ப, நான் எதுக்கு போப்பேன்? இல்ல அந்த ஜோக் இப்போ நான் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயத்த என்னடி சாரி வாங்கி இருக்க, பெட்ஷீட் காண கணக்குது ஒய்ஃபு. உங்களுக்கு என்ன கஷ்டம்னா என்ன கஷ்டம்? நான் தானே வியர் பண்ண போறேன் ஹஸ்பண்ட். உனக்கு என்ன கஷ்டம்? நான் தானே வாஷ் பண்ண போறேன். ஓகே, ரொம்ப வெயிட் கணக்குதே அப்படிங்கிறாங்க. நான் தானே போறேன், உனக்கு என்ன அப்படின்னா நான் தான் இது பண்ண போறேன், துவைக்கணும். அவன் கஷ்டப்படுறாங்க பாவம். இல்ல வந்துருச்சு. சாரி அழுடா எருமை மாடே, அழுடா எருமை மாடே. சரி ஜோக்கு இல்ல மனைவி ஏங்க அடிக்கடி மூஞ்சில ஒரு நிமிஷம்
ஏங்க அடிக்கடி மூஞ்சில தடுத்தடிக்கிறீங்க கணவன் உங்க அப்பா தான் உன்னை பூ மாதிரி பார்த்து சொல்லியிருக்காரு. ஓ கரெக்ட் தான், வாடி போயிடக்கூடாதுன்னா தலை வலிக்குதுடா. ரொம்ப மரியாதை தான். கணவன் எதை பார்த்தாலும் உன் முகம் தான் தெரியுது டார்லிங். அப்படியா? எங்க இருக்கீங்க? ஜூல இருக்கமா? அத்திப்பா செத்து போல தூங்கிட்டு இருக்கா. ஜோக் கொடுத்துருக்காரு. போலீஸ் டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து 2 வேளையும் கையெழுத்து போட்டு போகணும் தெரியுதா? திருட கையெழுத்து போட்டு தான் நான் வழக்கம் போல திருட போலாமா? கையெழுத்து போட்டு திருட போலாமா அப்படின்னு கேட்கறான். ஓ அப்படியா விஷயம்? இந்த ஜோக் பிரச்சனை. நீதிபதி கள்ள நோட்டு அடிக்கிறதே குற்றம், இது என்ன திமிரு இருந்தா 1000 ரூபாய் நோட்டா தலைகீழ அடிப்ப குற்றவாளி. என்ன செய்யறது ஏச்சமா? தண்ணி அடிச்சு நோட்டு அடிச்சா அதனால தவறுதலா திருப்பி அடிச்சுட்டானா? ஓகே ஓகே. அதான் தண்ணி அடிச்சாலே தலைகால் புரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் இந்த ஜோக்குக்கு அற்புதமான இந்த அளவுக்கு கைத்தட்டம் போதும். Emotional damn it. ப்ரோ என்ன பிளேயர் பப்ஜி பிளேயர் வந்து என்ன எப்பவுமே கடைசியில வந்துட்டு தோக்காம வச்சு வேணும்ட்டே தோத்துறாராம். ஏன்? ஓ கடைசியில வந்துட்டு வேணும்னே தோத்துறாரா? என்ன கடைசியில வந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. அது கடைசி ஒன்னு வந்து வின்னர் சிக்கன் டின்னர்னு வரும்ல ப்ரோ. ஆனா அது இல்லாம கடைசியில அவன் வெஜிடேரியன். வேணும். அவன் வெஜிடேரியன் கரெக்ட். பதிலே அதுவே அதனாலதான் பப்ஜி எப்பயுமே நாங்க சேர்ந்து என்னன்னு பாத்தீங்கன்னா என்னை கருதிங்க கூட தான் அன்னைக்கு தான் பண்றது. ரவி ரொம்ப நாள் கழிச்சு உன் வீட்டுக்கு வந்திருக்கேன். வெறும் டீ மட்டும் தானே மச்சி ராமு பின்ன என்ன செய்யணும்? ரவி கடிக்க ஏதாவது அதான் அங்க நாய் இருக்கு அவுத்துடுவா. இந்த மேலடா நான் ஏதோ போண்டா சொல்லி நினைச்சேன். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கறானுங்க? ஒருத்தன் செம்ம பசியில இருந்தான். அவங்க அம்மா கிட்ட சாப்பிட கேட்டான். ஆனா அவங்க அம்மா கை வாங்கிட்டு வா. ஓ கறி வாங்கிட்டு வரதான் கைன்னு போட்டுருக்கீங்களா? கறி வாங்கிட்டு வா செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அவன் ஊருக்கு போயிட்டான். ஒய் ஆன்சர் என்னது? அவன் கை வாங்கிட்டு வா கறிங்கிறது போல ஏதோ கைன்னு சொல்லிருக்காரு. வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாரு. அவன் செஞ்சு தரனதுக்கு அவங்க அம்மா ஊறுகாய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காய் தான் கைன்னு எழுதிட்டீங்களா? காய்கறி சொல்றாங்க. காய்கறில ஊறுகாய். ஓகே. எந்த பயனும் இல்ல. ஒருத்தன் கோயிலுக்கு சாமி கும்பிட போனான். அப்போ அங்க வந்த ஒரு உருவம் சொன்னதை கேட்டு பயந்து ஓடிட்டான். அது என்ன சொல்லியிருக்கோம்? சாமி கும்பிட போனா அங்க வந்த உருவம் என்ன சொல்லியிருக்கோம்? அப்படி அது ஏன் பயந்து ஓடினா? தெரியலையே என்னவா இருக்கும்? என்ன அப்படி சொல்லியிருப்பான்? ஏன் ஓடி இருப்பான்? இல்ல ஒருவேளை ஆப்போசிட் பயந்து ஓடிட்டாங்க. சாதாரணமா ஒண்ணாங்க பாரு. A few minutes later. சாமி கும்பிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு உருவம் வந்து சொன்னது கேட்டு பயந்து ஓடினான்னு சொன்னார்ல. ஆமா அந்த ஜோக் ஆன்சர் என்ன? நான் சாமி இல்ல பூதம் அப்படின்னு. சூப்பர். அம்மன் தாயே அந்த ஐயோ அம்மன் தாயினா சத்தியமா பூசாரி சேர்ந்து ஓடி இருப்பாரு. பையன் தங்கமான வேண்டா. எப்படி சொல்ற? சிகரெட் தண்ணி எந்த கடவுளும் கிடைக்காது. உன் பையனுக்கு என்ன வயசு? 1 வயசு. ஐயோ சாமி. டீச்சர் 20 நாள் ஏன் ஸ்கூலுக்கு வரல? எங்க அப்பா ஒரு பிளேஸ்க்கு எங்க போனா மரியாதை. அடிக்கடி ஒரே இடத்துக்கு போயிட்டு மரியாதை இருக்காதுன்னு எங்க அப்பா சொன்னாங்க. அதானே நான் சொல்லி வளர்த்தேன். நம்ம வீட்லயே இப்படி சொல்லி தான் பரவாயில்லைங்க. மாமனா சொல்லுங்களா? ஆமா சரி. வாழைப்பழ வேபருடைய பையன் எப்படி இருப்பான்? அப்படியே அப்பனை முடிச்சு வச்சிருப்பான். கரெக்ட். இது வாழைப்பழ வேபருடைய பையன் எப்படி இருப்பான்? சூப்பர். ஆமா ப்ரோ. சரி. போறாரு. அவர் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். குழந்தைக்கு நல்லா வைத்தியம் பார்ப்பாரா? இல்ல அவருக்கு 17 குழந்தைகள். ஆமா அவர்தான்ப்பா. 17 குழந்தை இந்த காலத்துல ஒண்ணுக்கே கஷ்டப்படுறாங்க. இதுல ஒண்ணு கொடுத்துக்கா அதுக்கும் கஷ்டம் தான் இதுக்கும் கஷ்டம் தான். அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. இங்க மாட்டுக்கு லோன் வாங்கியிருக்கீங்களே எப்படி கட்டுவீங்க? கிராமத்தார் வந்து கைத்தல சொல்றாரு. அப்படிதான் நக்கல் பிடிச்சாதான் இந்த சந்தா இல்ல முன்ன வந்தா அதான் கல்யாணம் சொல்லுவாங்கன்னா எப்படி கட்டுவீங்க? கருத்துல தான் அப்படின்னு. எப்போ 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஹிட் பண்ணீங்க? எப்போ ஹிட் பண்ணுவோம்? நல்ல வேலை. எப்போ வருவீங்கன்னு கேட்காம வருவீங்கன்னு கேட்பீங்க நினைச்சேன். ஓகே. ஒருத்தன் பாம்பை வச்சு கோணிச்சான். இந்த
பாம்பு வச்சு கேணி கிணறு மரம்பேடு ஒருத்தன் பம்பு வச்சுங்க பாம்பு இல்லையா பம்பு வச்சு கேணியில தண்ணி எடுக்க பாக்குறான் ஆனா முடியல ஏன்னா அது பம்பு ஷாட்கன் போட்டல பசங்க எல்லாம் பயப்படுற மாதிரி சினிமா பட பேர் சொல்லுடா பார்க்கலாம். ரமேஷ் காலையில் எக்ஸாம் மாலையில் ரிசல்ட். ஐயோ பசங்க எல்லாம் பயப்படுற மாதிரியா? கண்டிப்பா பயமாத்தாரு. இப்பெல்லாம் எல்லாமே பயக்காடு தாங்க. பயக்காடு வச்சாலே பயம் இருக்கணும். அடிக்குது குடு இதுவரையும் போவாது. இப்போ ஜோக் எழுதிட்டு இருப்போம். ஓகே நன்றி. ஜோக் சொன்னது மட்டும் இல்லாமல் சிரிக்கணும்னு சொல்லிட்டு தேங்க்யூ ப்ரோ 20,000 கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி. ஒரு பட்டதாரி மெடிக்கல்ல தலைவலி மாத்திரை கேட்டாராமா, அதுக்கு அவரு சிறப்பு கொடுத்தாராமா. ஏன் அவரு ஒருத்தர் நல்லா படிச்சவர் வந்து ஜோக் கேட்டிருக்காரு. பட்டதாரி ஜோக் கேட்டிருக்காரு, சாரி மருந்து கேட்டிருக்காரு, அதுக்கு சிறப்பு கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியலையே. ஏன்னா இப்ப கற்றோருக்கு சென்றடெல்லாம் சிறப்பு. வகுந்து விடுவேன், எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். எங்க அப்பா பெரிய வேட்டைக்காரர், டைனோசாரை எல்லாம் சுட்டிருக்காரு தெரியுமா? இப்பதான் டைனோசார் எல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. நான் தான் சொல்றேனே அவர் டைனோசார் எல்லாம் சுட்டிருக்காருன்னு. யார் அவங்க மனைவி? இல்லையே இப்பதான் டைனோசார் எல்லாம் கிடையாது. ஓ அவர் சுட்டனால டைனோசார் எல்லாம் போயிடுச்சு. ஓகே இதுக்கு பேர் ஜோக்கா? உனக்காக நான் தங்க மோதிரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் பொண்ணு, நீயே போட்டு விடு. பையன் இப்படி சொல்லுவேன் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன் தானே. கடைசி வரைக்கும் நீ எல்லாம் ஜட்டி கூட போட முடியாது அப்படின்னு. திருட நேற்று ராத்திரி உங்க வீட்டுக்கு திருடும் போது நீங்க முடிச்சுட்டு இருந்தா சொல்றீங்க அப்படின்னா ஏன் கத்தல? சத்தம் போட்டா நம்ம மாட்டிக்குவோன்னு வேலைக்காரி. ஓகே ஓகே ஐயா வேலைக்காரியோட குஜால் வந்திருக்காரு, அந்த டைம் திருட வந்திருக்கான். தெரிஞ்சு வேலைக்காரியோட வேலையா தான் இருக்கும் நினைக்கிறேன். ஷாப்பிங் ஜோக் சொன்னாரு, பையனுக்கு வேர்க்குமா? சரி என்ற தலைப்பில் கட்டுரை எழுது. மாணவர் சார் பேப்பர் இல்ல இங்கெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க ப்ரோ, இதுக்கு மேல காப்பி பேஸ்ட் பண்ண முடியல. ஓகே அவன் தான் கஞ்சன். யாரு? அட பேப்பர் வேஸ்ட் ஆகிடும் அதனால அவன்கிட்டயே அவனை பத்தி என்ன சொன்னா குச்சம் இருக்கும்ல குச்சி. தம்பி பேருந்து போறான், அண்ணா ரோட்ல போயிடறான். ஏன் தம்பி வந்து பஸ்ல போறான், அண்ணன் வந்து ரோட்ல போறான். ஏன் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துருக்காது, நடந்து போறான். தம்பியா போறான், அண்ணன் கிண்ணிய புடிச்சு நடக்கும் போது புடிச்சு நடந்தவெல்லாம் போறான். போகுது ஏன்னா அண்ணா சாலையா, அவன் சாலையில அவன் தானே போக முடியும். பஸ்ஸுக்கு டிக்கெட் இல்லாம நடந்து போவான். சரியான கடியா இருக்குதா. 3 யானை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சான், 2 யானை ஜெயிலுக்கு போச்சான், 1 யானை சிரிச்சிட்டு போச்சான். ஏன் ஏன்னா தம்பிச்சு போயிடுச்சான். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது அதானே கடைக்கு போய் நின்னுங்க. அது எல்லாம் ஓடி வந்ததா ஒண்ணு மூச்சு வாங்குதாமா. அப்புறம் ஒரு யானை எறும்போட தப்பு பண்ணிச்சாங்க, கேட்டா கள்ளக்காத இருப்பீங்க. எதுக்கு இதெல்லாம்? ஆமா கண்கள் பேசினால் காதல், இது கேட்டாலே திருப்பி. கண்ணீர் பேசினால் நட்பு, பணம் பேசினால் சொந்தம், எல்லாரும் பேசினால் உலகம், நீ மட்டும் பேசினால் என்னது? கேட்டா என்னதுன்னு தனியா பேசினா லூசு தானே. கரெக்ட் தான். அதுதான் அந்த லைவ் கமெண்ட் கூட தனியா பண்றதுலப்பா. சோ அப்போ இவ்வளவு நேரம் அந்த காதுல ஒய் பிளட் சேம் பிளட்ங்கிற மாதிரி கடி ஜோக்ஸ் வந்து ஹோல்சம்மா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கடி ஜோக்ஸ் ஜோக் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. பட் ஆனா வேணாமான அந்த கடியை வந்து தாங்கிக்க முடியல, இடையில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, முடியலையா. ஸோ ஓகே நாங்கள் இந்த வீடியோ நல்லா இந்த மாதிரி எல்லாம் வீடியோ சொல்லாதீங்க. பாவம் பையன் கதறாரு, பார்த்து எடுத்து ஏதாவது வீடியோ சொல்லிவிடுங்க. நான் இந்த வீடியோ ரொம்பவே என்ஜாய் பண்ணேன், நீங்க என்ஜாய் பண்ணீங்க. எனக்கு சிலதெல்லாம் ஜோக் புரியறதுக்கே வந்து கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. 2-3 ஜோக் அது வந்து லேட் பிக்கப், அதனால அப்படிதான் இருக்கும். லேட் பிக்கப்புக்கு ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. நமக்கு புரிஞ்சுச்சா
அம்மா ஜாலியாக எடுத்துட்டோமா போயிட்டே இருக்கணும். லேட்டாக புரிஞ்சாங்கன்னா புரியட்டேனா நம்ம பார்ப்போம். அட பைத்தியக்காரா, சில ஜோக்ல அவங்களுக்கே வந்து புரியல, அவங்களுக்கே அதான் எனக்கே புரியல கிறுக்கு. அது அவங்க வாசிக்கும் போது இல்ல வாசிக்கும் போது அவங்க அதை பம்பு செட்டுக்கு பாம்பு செட்டு அது தங்கிலீஷ் வந்து புரியாது. அந்த தங்கிலீஷ் புரியல, புரியாது. அப்படி இல்ல, தங்கிலீஷ் புரியாதுன்னு இல்ல, நிறைய பேருக்கு தங்கிலீஷ்லயே கரெக்டா டைப் பண்ண தெரியாது. அப்படி சொல்லும் போது லேட் பிக்கப் அது இது நான் இதுக்கு ரொம்ப விளக்கம் கொடுத்துருக்க மாட்டேன். நீ இதை எப்படி சொல்லியிருந்தேன்னா நான் அப்பவே சொல்லியிருப்பேன். நீ வந்து என் மனசை வந்து அப்படியே புண்படுத்துவ. பார்ப்போம் புண்ணியம் பார்க்கணும். ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோ வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் இந்த வீடியோ பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தோம்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நான் சொல்ல வேண்டிய டைலாக் சேர்த்து சொல்லிட்டு இருப்பீங்க. எனக்கு வந்து இது சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிற மாதிரி அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அப்படின்னு அவன் வந்துச்சு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.